நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீக நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆರೈಸುತ್ತೇನೆ. ஒவ்வொரு நாளுமே நாம் அவருடைய சமூகத்தில் வருவது என்பது யாகுவா நமக்கு காட்டுகிறதான கிருபைதான். ಒಂದೊಂದು ವಾರನೂ ನಾವು ಯಾಕೋಬನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವುದು ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸಿದಂತ ಆ ಕೃಪೆಯೇ. ஒவ்வொரு நாளுமே அவருடைய கிருபை அதிகமாய் நம்மோடு இருக்கிறபடினால தான் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மால் வர முடிகிறது. ಆತನ ಕೃಪೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕವಾಗಿ ಇರುವುದರಿಂದಲೇ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அவருடைய சமூகம் என்று சொல்லும்போது அது ஒரு கட்டடம் அல்ல. ಆತನ ಸಮ್ಮುಖ ಎಂದು ಹೇಳುವುದು ಅದು ಒಂದು ಕೈಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಕಟ್ಟಡವಲ್ಲ. அது ஒரு இடம் அல்ல. ಅದು ಒಂದು ಸ್ಥಳವೂ ಅಲ್ಲ. அது தேவ பிள்ளைகள் கூடி வருகிறதான ஒரு இடம். ಅದು ದೇವರ ಮಕ್ಕಳು ಒಂದಾಗಿ ಸೇರುವ ಆ ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತದೆ. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடத்திலே அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರ ಮಕ್ಕಳು ಸೇರಿ ಬರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದಾನೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஏனெனில் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ಏಕೆಂದರೆ ಇಬ್ಬರು ಮೂವರು ಎಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಕೂಡಿ ಬಂದು ಇರುತ್ತೀರೋ ಅವರ ನಡುವೆ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே நான் வருவேன் என்றோ ಅಲ್ಲಿ ನಾನು ಬರುತ್ತೇನೆ ಎಂದು அல்லது அங்கே இருப்பேன் என்றோ சொல்லவில்லை. ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಲಿಲ್ಲ. நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. இப்ப நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது ಆತನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ அது நாம தமிழிலோ அல்லது நம்முடைய ரீஜனல் லாங்குவேஜஸ்ல நம்ம அதை பார்த்தோமானா அவர் ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ற மாதிரி தெரிகிறது. ನಾವು ತಮಿಳಿನಲ್ಲೂ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರು ನಮಗೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡುವ ಹಾಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ஆனா அதை இங்கிலீஷ்ல நம்ம வாசிச்சு பார்த்தோமானா ಆದರೆ ನಾವು ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯನ್ನು ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ அங்கே அவர் ஒரு தான் யார் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ಅಲ್ಲಿ ಆತನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. நான் இருக்கிறேன், நான் வருவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் இல்லை. அங்கே ನಾನು ಇರುತ್ತೇನೆ, ಬರುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. அங்கே எப்படி இருக்கிறது? ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ ಎಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮೂವರು ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುತ್ತೀರೋ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இடத்துல ಅಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ வெளிப்பாட்டை பெற்ற ஜனங்கள், ಪ್ರಕಟಣೆ ಹೊಂದಿದಂತ ಜನರು, பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಜನರು அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ಆತನು ಏನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது ನಾನು ಇದ್ದೀನಿ ಎಂದು ಆತನು ಹೇಳುವಾಗ அதை இலக்கண பிரகாரமாக கிராமட்டிக்கல் பிரகாரமாக நாம் பார்த்தோமானால் ಅದು ವ್ಯಾಕರಣದಿಂದ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ அப்படி வரக்கூடாது. ಅದು ಹಾಗೆ ಬರಬಾರದು. ஏன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம கூட போறோமோ ಎಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ಜೊತೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೋ அங்கெல்லாம் அவர் வருவாரு, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಡೆಯಲ್ಲೂ ಆತನು ಬರುತ್ತಾನೆ அல்லது இருப்பாரு ಅಲ್ಲದೆ ಇರುತ್ತಾನೆ என்று சொன்னா கிராமர் படி அது கரெக்ட் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅದು ವ್ಯಾಕರಣ ಪ್ರಕಾರ ಅದು ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ. ஆனா இங்க கிராமர் படி அது சரியல்ல. ಇಲ್ಲಿ ವ್ಯಾಕರಣ ಪ್ರಕಾರ ನೋಡಿದರೆ ಅದು ಸರಿಯಲ್ಲ. இப்ப நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ನಾನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ அது கிராமர் படி சரி இல்லையே என்றுதான் அதை தியானிக்க ஆரம்பித்தேன். ಅದು ವ್ಯಾಕರಣದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಅದು ಸರಿ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಕುರಿತು ನಾನು ಶೋಧನೆ ಮಾಡಲು அப்ப இதை டிரான்ஸ்லேட் பண்ணினவர்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி இருப்பார்களா? ಇದು ಭಾಷಾಂತರ ಮಾಡಿದವರು ಯಾವುದಾದ್ರೂ ತಪ್ಪು ಮಾಡಿರಬಹುದಾ அப்படி என்று சொல்லி நான் பாஷைகளிலே பார்த்தேன். ಹಾಗೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ನಾನು ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಹುಡುಕಿದೆ. சோ பல பாஷைகளில் பார்க்கும் பொழுதும் ಅನೇಕ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அது இருக்கிறேன் என்பதாகவே தான் இருக்கிறது. ಅದು ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿಯೇ ಇದೆ. இப்ப எல்லாரும் அதை தவறாக செய்திருக்க முடியாது. ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಮಾಡಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எனக்கு தெரிந்த மலையாளம், ஹிந்தி இது எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்றுதான் இருக்கிறது. ನನಗೆ ಗೊತ್ತಿರುವ ಪ್ರಕಾರ ಮಲಯಾಳ ಭಾಷೆಯಲ್ಲೂ ಹಿಂದಿ ಭಾಷೆಯಲ್ಲೂ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿಯೇ ಇದೆ. இப்போ நான் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல போய் அதை தேடி பார்க்கும் பொழுது ನಾನು ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದನ್ನು ಹುಡುಕಿ ನೋಡುವಾಗ அங்கேயும் I am அப்படின்னு தான் இருக்கிறது. ಅಲ್ಲಿಯೂ ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. அப்போ இதுல கிராமர் மிஸ்டேக் இல்ல, ಇದರಲ್ಲಿ ವ್ಯಾಕರಣ ತಪ್ಪಲ್ಲ, இங்கு வேற ஏதோ இருக்கிறது ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಇದೆ என்று தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ಎಂಬುದಾಗಿ ಧ್ಯಾನಿಸಲು ಪ್ರಾರಂಭ ನೋಡಿದಾಗ தேவன் என்னுடைய கவனத்தை யாத்திராகமத்துக்கு கொண்டு போனார். ದೇವರು ನನ್ನ ಗಮನವನ್ನು
அங்கே சொல்லி இருக்கிறார் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3:14 ಹೇಳುವಾಗ, மோசே தேவனுடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்று பாருங்கள். ಮೋಶೆ ಅಲ್ಲಿ ದೇವರ ಹೆಸರು ಏನೆಂದು ಕೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಆತನು ಏನನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அங்கே அவர் எந்த பெயரையும் சொல்லாமல் ಅಲ್ಲಿ ಆತನು ಯಾವ ಹೆಸರನ್ನು ಹೇಳದೆ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? இருந்தவர் என்றோ ಇದ್ದವರು ಎಂದು வருகிறவர் என்றோ ಬರುವರು ಎಂದು இல்லாமல் ಅಲ್ಲದೆ எப்பொழுதுமே இருக்கிறவர் என்று அர்த்தமாகிறது. ಯಾವಾಗಲೂ ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವವರು ಎಂಬುದು ಅರ್ಥ ಆಗುತ್ತದೆ. இப்ப இங்க மோசே எப்படிப்பட்ட மனிதன்? ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಎಂತ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ? அவன் எகிப்திய சாஸ்திரங்களிலெல்லாம் கற்று தேர்ந்த ஒரு மனிதன். ಅವನು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಓದಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದವನು. அவனுக்கு எல்லா விஷயங்களையும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. ಆತನಿಗೆ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನು ತುಂಬಾ ವಿವರಿಸಿ ಹೇಳುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. சின்ன ஒரு க்ளூ கொடுத்தால் போதும் அவன் பிடித்துக் கொள்ளுவான். ಒಂದು ಸಣ್ಣದು ಒಂದು ಸುಳಿವು ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು, ಆತನು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இங்கே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறான். ಇಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರು ಏನು ಎಂದು ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ. அதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಒಂದು ವಿಷಯ, மோசேக்கு எபிரேயர்களுடைய தேவன் யார் என்று நன்றாக தெரியும். ಮೋಶೆಗೆ ಇಬ್ರಿಯರ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. அந்த விஷயத்திலே அவனுடைய தாயாரும் சகோதரியும் அவனை படிப்பித்திருக்கிறார்கள். ಅಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರ ತಾಯಿಯು ಸಹೋದರಿ ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படியானால் அவன் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆತನು ಏಕೆ ಇಂಥ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ? அவ்வளவு படித்த அந்த மனிதன் கூட என்ன நினைத்திருக்கிறான்? ಅಷ್ಟು ಓದಿದಂತ ಆ ಮನುಷ್ಯನು ಕೂಡ ಏನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ? நம்முடைய தேவன் எபிரேயர்களுடைய தேவன், ನಮ್ಮ ದೇವರು ಇಬ್ರಿಯ ದೇವರು, அவர் எபிரேயர்கள் மத்தியில் மட்டும்தான் இருப்பார் ಆತನು ಇಬ್ರಿಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇರುತ್ತಾನೆ என்று அவன் நினைத்திருக்கிறான். ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದನು. அவ்வளவு படிப்பு அவனுக்கு தேவனை பற்றிய ஒரு ஞானத்தை கொடுக்கவில்லை. ಆತನು ಮಾಡಿದಂತ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆತನಿಗೆ ಅಷ್ಟು ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ஆனால் இங்கே யாகோவா அவனுக்கு தன்னை பற்றி உணர்த்துகிறார். ಆದರೆ ಯಾಕೋವ ಇಲ್ಲಿ ಆತನಿಗೆ ತನ್ನನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, ಇರುವಾತನೆಯಾಗಿ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಆತನು ಹೇಳುವಾಗ, அல்லது மோசேக்கு அவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது, ಅಲ್ಲದೆ ಮೋಶೆಗೆ ಆತನು ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುವಾಗ அது எங்கே நடக்கிறது? ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ? இஸ்ரவேலில் நடக்கவில்லை, ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ನಡೆಯಲಿಲ್ಲ, எகிப்திலும் நடக்கவில்லை, ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲೂ ನಡೆಯಲಿಲ್ಲ, இது மீதியானியருடைய தேசத்தில் நடக்கிறது. ಇದು ಮಿದ್ಯಾನರ ದೇಶದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஆகையினால தான் அவன் குழம்பி போனான். ಆದ್ದರಿಂದ ಆತನು ಗೊಂದಲಕ್ಕೆ அப்ப ಒಳಗಾಗಿದ್ದನು. எகிப்தியர்களுக்கு அங்கே ஒரு தேவன் இருக்கிறாரா? ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾರೆ, அப்ப மீதியானியர்களுக்கு இங்கே ஒரு தேவர் இருக்கிறாரா? ಮಿದ್ಯಾನರಿಗೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ದೇವರಿದ್ದಾರಾ? உண்மையான தேவன் யார்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಿಜವಾದ ದೇವರು ಯಾರು? ஆனால் அவன் சாஸ்திரங்களை படித்தவன் ஆனபடியினாலே ಅವನು ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಿದ್ದರಿಂದ யாகோவா அங்கே ஒரு விளக்கமும் அவனுக்கு கொடுக்காதபடிக்கு ಯಾಕೋವ ಆತನಿಗೆ ಯಾವ ತಿಳುವಳಿಕೆ ತಿಳಿಸದ ಹಾಗೆ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். ಇರುವವನಾಗಿ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದಾದರೆ, அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ಇರುವವನಾಗಿ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ அவனுக்கு ஒரு காரியம் நன்றாக புரிந்தது. ಆತನಿಗೆ ಒಂದು ವಿಷಯ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ. அது என்னவென்றால், ಅದು ಏನೆಂದರೆ, எல்லா காலத்திலும் ஒருவர் இருக்க முடியும் என்றால் ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಇರುವುದಾದರೆ அவர் தேவன் மாத்திரமே, வேற யாராலும் முடியாது. ಆತನು ದೇವರು ಒಬ್ಬರೇ, ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்போ இவர் யார்? என் முன்னால் இப்ப நிக்கிறவர் யார்? ಈಗ ನನ್ನ ಮುಂದೆ ನಿಂತಿರುವಂತನು ಯಾರು? இவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற தேவன் என்பதை அவனுக்கு தேவன் உணர்த்துகிறார். ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ಜೀವಿಸುವ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ದೇವರು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. காரணம், தேவன் ஒருவர் மட்டும்தான் எல்லா காலத்திலும் இருக்க முடியும். ಕಾರಣ ದೇವರು ಒಬ್ಬರೇ ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲೂ ಜೀವಿಸಲು ಇರಲು ಸಾಧ್ಯ. அவருக்கு கடந்த காலம் கிடையாது, ಆತನಿಗೆ ಆದಿಯೂ ಇಲ್ಲ, அவருக்கு வரும் காலமும் கிடையாது. ಅವರಿಗೆ ಮುಂದಿನ ಕಾಲವೂ ಇಲ್ಲ. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ಅದರ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவர் காலத்தின் துவக்கம் இல்லாதவரும் ಅವರು ಕಾಲದ ಆರಂಭವೂ ಇಲ್ಲದೆ ஜீவனத்தின் முடிவும் இல்லாதவராய் இருக்கிறார். ಜೀವದ ಮುಕ್ತಾಯವೂ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ಹೀಬ್ರಿಯರಿಗೆ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. ಅವನಿಗೆ
ತಂದೆಯೂ ತಾಯಿಯೂ ವಂಶಾವಳಿಯೂ ಇಲ್ಲ, ಹ್ಮ್ ಜನ್ಮದ ಆರಂಭವೂ ಆಯುಷ್ಯದ ಅಂತ್ಯವೂ ಇಲ್ಲ. ಆ, ಅವನು ದೇವರ ಮಗನ ಸಮಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅವನು ನಿರಂತರವಾಗಿ ಯಾಜಕನಾಗಿರುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவன் அல்ல. என்ன இல்லை இவங்களுக்கு? நாட்களின் துவக்கமும் இல்லை, ಜನ್ಮದ ಆರಂಭವೂ ಇಲ್ಲ, ஜீவனின் முடிவும் இல்லை, ಆಯುಷ್ಯದ ಅಂತ್ಯವೂ ಇಲ್ಲ. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் என்பவர் அப்படித்தான் இருக்க முடியும். ದೇವರು ಎಂಬುವರು ಆ ರೀತಿ ಇರಲು ಸಾಧ್ಯ. நேற்றுக்கு இருந்தார் இன்றைக்கு இல்லை என்று நாம் ஒரு காலமும் சொல்ல முடியாது. ನಿನ್ನೆ ಇದ್ದರೂ ಇವತ್ತು ಇಲ್ಲ ಎಂದು ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்படி இருந்தால் அது தேவன் அல்ல. ಹಾಗಿದ್ದರೆ ಆತನು ದೇವರಲ್ಲ. தேவன் எல்லா காலத்திலும் ஜீவித்திருக்கிறவர். ದೇವರು ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. சோ அதை இவனுக்கு விளக்கி சொல்லி கொடுக்கிறார். ಅದನ್ನು ಆತನಿಗೆ ತಿಳಿಸಿ ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. இப்பொழுது அவன் யோசிக்கிறான், ಈಗ ಆತನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ, அப்படியானால் இவர் யார்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಈತನು ಯಾರು? இப்பொழுது யாகு அவனுக்கு தன்னுடைய பெயரையும் விளக்கி சொல்லுகிறார். ಈಗ ಯಾಕೋಬನು ಆತನಿಗೆ ತನ್ನ ಹೆಸರನ್ನು ತಿಳಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ. எல்லாரும் நிறைய படித்தவர்கள் எல்லாம் இதை குறித்து எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಿರುವವರೆಲ್ಲರೂ ಇದರ ಬಗ್ಗೆ ಯಾವ ರೀತಿ ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ? குறிப்பாக நாம் அவருடைய நாமத்தை குறித்து ஜனங்களிடத்தில் பேச போனால், ನಾನು ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಲು ಹೋದಾಗ அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ಆಗ ಅವರು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ? தேவனுடைய நாமம் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதே. ದೇವರ ಹೆಸರು ಇರುವವನಾಗಿ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದು. அவருக்கு வேறொரு நாமம் இல்லை ಆತನಿಗೆ ಬೇರೆ ಯಾವ ಹೆಸರು ಇಲ್ಲ என்று சொல்லுகிறார்கள். ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் தேவன் அங்கே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி நிறுத்தவில்லை. ಅಲ್ಲಿ ದೇವರು ಇರುವವನಾಗಿ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಅಲ್ಲಿಗೆ ಆತನು ಮುಗಿಸಲಿಲ್ಲ. அவர் என்ன சொல்லுகிறார்? ಆತನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? வாசிங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14, 15 ವಚನಗಳು. ನಾನೇನು ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು ಎನ್ನಲು ದೇವರು ಅವನಿಗೆ, ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದೇನೆ, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಇರುವಾತನೆಂಬುವನು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸಿದನು ಎಂದು ಹೇಳಬೇಕು. ದೇವರು ಮೋಶೆಗೆ ಮತ್ತು ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಾದ ಅಬ್ರಹಾಮ, ಈಸಾಕ, ಯಾಕೋಬರ ದೇವರಾಗಿರುವ ಯಾಕೋಬನು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಬೇಕು. ಇದು ಸದಾ ಕಾಲಕ್ಕೂ ನನ್ನ ಹೆಸರು, ಇದು ತಲತಲಾಂತರಕ್ಕೂ ನನ್ನನ್ನು ಸ್ಮರಿಸಬೇಕಾದ ನಾಮ. ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி முடித்துவிட்டு மேலும் என்று சொல்லுகிறார். ದೇವರು ಇರುವವನೇ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಮುಂದುವರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಮತ್ತು ಮುಂದುವರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போ இன்னும் சொல்லுகிறேன் என்று சொல்லி மேலும் நான் சொல்லுகிறேன், நான் சொல்லி முடிக்கலன்னு சொல்றேன். ನಾನು ಹೇಳಿ ಇಲ್ಲಿಗೆ ಮುಗಿಸಲಿಲ್ಲ, ಮತ್ತು ಹೇಳುತ್ತೇನೆ. இருக்கிறவராகவே இருக்கிறேன், ಇರುವವನಾಗಿಯೇ ಇದ್ದೇನೆ, இது நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தும். ನಾನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ಇದು ನಿನಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. சகல உலகத்திலும் ஒரே ஒருவர் மட்டும்தான் எப்பொழுதும் இருக்க முடியும். ಸಕಲ ಲೋಕದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ಎಂದಿಗೂ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. அது பிதாவாகிய தேவன் மாத்திரமே. ಅದು ತಂದೆಯಾಗಿರುವ ಆತನೇ. வேற யாரும் அப்படி சொல்ல முடியாது. ಬೇರೆ ಯಾರು ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. எனக்கு ஒரு பெயரும் இருக்கிறது, ನನಗೆ ಒಂದು ಹೆಸರು ಇದೆ. மோசே அவரிடத்தில் கேட்டதே உம்முடைய நாமம் என்ன என்றுதான் கேட்டார். ಮೋಶೆ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದೆ, ನಿನ್ನ ಹೆಸರು ಏನೆಂದು ಎಂಬುದಾಗಿ. அப்போ அவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், ಇರುವವನಾಗಿಯೇ ಇದ್ದೇನೆ, ஆனால் என்னுடைய பெயர் யாகுவா என்பதே. ಆದರೆ ನನ್ನ ಹೆಸರು ಯಾಹೋವಾ ಎಂಬುದೇ. அது தமிழ் பைபிள்ல கர்த்தர்னு போட்டிருக்குது. ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕರ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹಾಕಿದೆ. இங்கிலீஷ் பைபிள்ல லார்ட்னு போட்டிருக்குது. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಲಾರ್ಡ್ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா கன்னடத்துல அத வாசிங்க, அந்த 15ஆம் வசனம். ದೇವರು ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಾದ ಅಬ್ರಹಾಮ, ಈಸಾಕ, ಯಾಕೋಬರ ದೇವರಾಗಿರುವ ಯಾಹೋವನು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಬೇಕು. அங்கே யெகோவா அப்படிங்கிறது கன்னடத்துல போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನು ಎಂಬುದಾಗಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹಾಕಿದೆ. ஆனா தமிழ்ல கர்த்தர் என்றும் ತಮಿಳಿನಲ್ಲಿ ಕರ್ತರು ಎಂಬುದಾಗಿ, இங்கிலீஷ்ல லார்ட்னு போட்டிருக்கிறது. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಲಾರ್ಡ್ ಎಂಬುದಾಗಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. இது மனிதன் செய்த தவறு. ಇದು ಮನುಷ್ಯನು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪಾಗಿದೆ. தேவனுடைய பெயரை யாரும் மொழிபெயர்க்க முடியாது. ದೇವರ ಹೆಸರನ್ನು ಯಾರು ಭಾಷಾಂತರ ಮಾಡಲು
ಆಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. ஆக தேவனுடைய பெயர், தேவனே சொன்ன பெயரை மாற்ற இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ದೇವರೇ ಹೇಳಿರುವಂತ ದೇವರ ಹೆಸರನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சோ அவர் சொல்லுகிறார், என்னுடைய பெயர் யாகுவா. ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ಹೆಸರು ಯಾಹುವ. யாருடைய பெயர் யாகுவா? ಯಾರ ಹೆಸರು ಯಾಹುವ? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவருடைய பெயர் யாகுவா. ಇರುವವನ ಆತನಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವವನ ಹೆಸರೇ ಯಾಹುವ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக என்றென்றைக்கும் இருக்கிறவர் தான். மத்தேயு 18:20 என்ன சொல்லுகிறார்? நான் ಇರುವವನು 2 பேர் 3 பேர் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ಇಬ್ಬರ ಮೂವರ ನಡುವೆ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತಾಯ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 20ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப யாகுஷுவா இங்கே தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். ಯಾಕೋಶ್ವ ಇಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, நான் தான் யாகுவா என்று அவர் வெளிப்படுத்துகிறார். ನಾನೇ ಯಾಹುವ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இதை யார் புரிந்து கொள்ள முடியும்? ಇದು ಯಾರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? யாருக்குள் பரிசுத்தாவி இருக்கிறதோ அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். ಯಾರ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇದ್ದನೋ ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು அப்ப ಸಾಧ್ಯ. நான் இருப்பேன் அல்லது வருவேன் என்று சொல்லாதபடிக்கு, ನಾನು ಇರುತ್ತೇನೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳದೆ, நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்னால், ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ அப்பொழுது அவர் அங்கே மறைத்து வைத்திருக்கிறதான செய்தி என்ன? ಅಲ್ಲಿ ಆತನು ಮುಚ್ಚಿರುವಂತಹ ಸಂದೇಶವೇನು? இப்ப இந்த உலகத்திலே தேவனுடைய குமாரனாக ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ಮಗನಾಗಿ அல்லது மனுஷகுமாரனாக ಅಲ್ಲದೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ வெளிப்பட்டவர் யார்? ಆತನು ಬಂದಿದ್ದಂತನು ಯಾರು? பிதாவாகிய தேவன் தானே இங்கே மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக வெளிப்பட்டார் என்ற ரகசியத்தை யாகுஷ்வாவே வெளிப்படுத்துகிறார். ತಂದೆಯಾದ ದೇವರೇ ಇಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. நாம் எல்லாரும் நினைப்பது போல அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்தார் என்று நாம் நினைக்கலாம். ನಾವು ಎಲ್ಲರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು 2000 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ ಆತನು ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் அவரிடத்தில் பேசும் பொழுது ಫರಿಸಾಯರು ಸದ್ದುಕಾಯರು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ அவர்களிடத்திலே அவர் பதில் சொல்லுகிறார். ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಉತ್ತರ ಹೇಳುತ್ತಾನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 56ರಿಂದ 58 ವಚನಗಳು. ನಿಮ್ಮ ಮೂಲ ಪುರುಷನಾದ ಅಬ್ರಹಾಮನು ನನ್ನ ದಿನವನ್ನು ನಾನು ನೋಡೇನೆಂದು ಉಲ್ಲಾಸ ಪಟ್ಟನು, ಅದನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷಗೊಂಡೆನು ಅಂದನು. ಅದಕ್ಕೆ ಯಹೂದ್ಯರು, ನಿನಗೆ ಇನ್ನು 50 ವರ್ಷವಾಗಿಲ್ಲ, ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡಿದ್ದೀಯಾ ಅಂದಾಗ ಯಾಕುಶುವ ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಅಬ್ರಹಾಮನು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿನಿಂದಲೂ ನಾನು ಇದ್ದೇನೆ ಅಂದನು. ஹல்லேலூயா. Hallelujah. அதற்கு யாகுஷுவா, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. Hallelujah. இங்கேயும் நாம் பார்த்தால் ಇಲ್ಲಿಯೂ ನಾವು ನೋಡಿದರೆ ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருந்தேன் என்று சொல்லவில்லை, ಅಬ್ರಹಾಮನ ಹುಟ್ಟುವಿಂದ ಮುಂಚೆ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು அப்ப ಹೇಳುತ್ತಾನೆ. இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் இவர். ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದಾತನೇ ಈತನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அவர் தன்னுடைய ரூபத்தை மறைத்தவராக ಅಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ರೂಪವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಂತವನು மனுஷ சாயலாக இந்த உலகத்திலே தோன்றினார். ಅವನು ಮನುಷ್ಯನ ರೂಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ஆக மனிதர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ಆದ್ದರಿಂದ ಮನುಷ್ಯರು ಆತನನ್ನು ಗುರುತಿಸಿಕೊಳ್ಳಲು ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஐசாயா சாப்டர் 45 verse 15. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 45ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರೇ, ರಕ್ಷಕನೇ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀನು ಮರೆಮಾಡಿಕೊಳ್ಳುವ ದೇವರಾಗಿದ್ದಿ. ஆமென். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்ட தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. Hallelujah. தேவனும் அவர்தான், ದೇವರು ಆತನೇ, இரட்சகரும் அவர்தான். ರಕ್ಷಕನು ಆತನೇ. ஆக தேவனாகிய அவர் ಅಲ್ಲಿ ದೇವರಾಗಿರುವ ಆತನು இரட்சகர் என்ற போர்வையில் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಹೊದಿಕೆಯಿಂದ
ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஏன் அவர் மறைத்துக் கொள்ள வேண்டும்? ಏಕೆ ಆತನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಬೇಕು? காரணம், அவர் நமக்காக பாடுபட்டு மரிக்க வேண்டும். ಕಾರಣ ನಮಗೋಸ್ಕರ ಬಾಧೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿ ಮರಣವನ್ನು ಹೊಂದಬೇಕು. அவர் தன்னை தேவன் என்று முழுவதுமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தால், ಆತನು ನಾನು ದೇವರು ಎಂದು ಜನರಿಗೆ ಆತ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿರುವುದಾದರೆ, அவரை சிலுவையில் அடிக்க யாருக்காகிலும் தைரியம் வருமா? ಆತನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲು ಯಾರಿಗಾದರೂ ಧೈರ್ಯ ಬರುತ್ತಿತ್ತ? அப்படியானால் அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். ಆದುದರಿಂದ ಆತನು ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನೋ ಅದು ನೆರವೇರದೆ ಹೋಗುತ್ತಿತ್ತು. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ಆ ಉದ್ದೇಶ ನೆರವೇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ நிறைவேறும் காலம் வரைக்கும் ಅದು ನೆರವೇರುವ ಕಾಲದ ತನಕ தன்னை அவர் போர்வையால் மூடிக்கொண்டார். ತನ್ನನ್ನು ಆತನು ಹೊದಿಕೆಯಿಂದ ಮರೆಮಾಚಿಕೊಂಡಿದ್ದ. மனுஷ சாயலில் தன்னை மூடிக்கொண்டார். ಮನುಷ್ಯನ ರೂಪದಿಂದ ತನ್ನನ್ನು ತಾನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದ. அதை குறித்து ஏசாயா 53 அதிகாரத்திலே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஐசாயா சாப்டர் 53 verses 1 and 2. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 53ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 3 ವಚನಗಳು. ನಾವು ಕೇಳಿದ ಸಂಗತಿಯನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ನಂಬಿದರು? ಯಾಹುವನ ಬಾಹು ಯಾರಿಗೆ ಗೋಚರವಾಯಿತು? ಒಣ ನೆಲದೊಳಗೆ ಬೇರಿನಿಂದ ಹೊರಟು ಅಂಕುರದಂತೆಯೂ ಬುಡದಿಂದ ಒಡೆಯುವ ಚಿಗುರಿನ ಹಾಗೆಯೂ ಅವನು ಯಾಹುವನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದನು. ಅವನಲ್ಲಿ ಯಾವ ಅಂದ ಚಂದಗಳು ಇರಲಿಲ್ಲ. ನಾವು ಅವನು ನೋಡಿದ್ದಾಗ ನೋಡತಕ್ಕ ಯಾವ ಲಕ್ಷಣವೂ ಕಾಣಲಿಲ್ಲ. ಅವನು ಧಿಕ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, ಮನುಷ್ಯರು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳದವನು, ಸಂಕಟಕ್ಕೆ ಒಳಗಾದವನು, ವ್ಯಾಧಿ ಪೀಡಿತನು, ಜನರ ಮುಖವನ್ನು ಓರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಧಿಕ್ಕಾರಕ್ಕೆ ಒಳಗಾದವನು ಆಗಿದ್ದನು. ನಾವು ಅವನನ್ನು ಲಕ್ಷ್ಯಕ್ಕೆ ತರಲಿಲ್ಲ. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யாகோவுடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாகுஷுவா இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது நடக்க வேண்டிய சம்பவத்தை ஏசாயா அவர் தோன்றுவதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ಯಾಹುಷುವ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಾಗ ಆತನಿಗೆ ನಡೆಯಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ 600 ವರ್ಷಗಳಿಂದ ಮುಂಚಿತವಾಗಿ ಇದನ್ನು ಬರೆದಿದ್ದನು. சோ அவர் எல்லா பெரிய, அதாவது இந்த பூமியில் இருக்கிறவர்களிலே மிகவும் உன்னதமானவராக ஒருவேளை இந்த உலகத்தில் தோன்றி இருக்கலாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಉನ್ನತವಾದನು ಎಂಬುದಾಗಿ ಇರಬಹುದು. இந்த உலகத்தில் அநேக உன்னதர்கள் இருந்தார்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ಉನ್ನತವಾದವರು ಇದ್ದರು. சோ அவர்களிலேயும் சிறந்தவராக இவர் தோன்றி இருக்கலாம். ಅವರಲ್ಲಿ ಈತನು ಹೆಚ್ಚಿನವನಾಗಿ ಇರಬಹುದಿತ್ತು. ஆனால் அப்படி அவர் தோன்றவில்லை. ಆ ರೀತಿ ಆತನಿಗೆ ಆ ರೀತಿ ಆಗಲಿಲ್ಲ. இன்றைக்கு சிலரை குறித்து நாம் சொல்லுகிறோம், ಇಲ್ಲಿ ಕೆಲವರ ಬಗ್ಗೆ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ, இவர்தான் உலகத்தில் முதல் பணக்காரர் என்று சொல்லி. ಇವರೇ ಲೋಕದಲ್ಲಿ ಮೊದಲನೆಯ ಶ್ರೀಮಂತನು ಎಂಬುದಾಗಿ. சோ அப்படிப்பட்டவராக அவர் தோன்றி இருக்கலாம். ಆ ರೀತಿ ಆತನು ಬಂದಿರಬಹುದು. இல்லது அழகு போட்டிகள் வைத்து இவர்கள் தான் உலகத்திலே மிகவும் அழகானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ಈಗ ಅಂದದ ಪೋಟಿಗಳನ್ನು ಇಟ್ಟು ಇವರೇ ತುಂಬಾ ಅಂದ ಉಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿಯೂ ಬಂದಿರಬಹುದು. அந்த இடத்திலே அவர் வந்திருக்கலாம். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ಬಂದಿರಬಹುದು. இப்படி பெரிய பெரிய இடங்களிலே அவர் பெரியவராக வந்திருக்கலாம். ಇಂಥ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ತುಂಬಾ ದೊಡ್ಡವರಾಗಿ ಬಂದಿರಬಹುದು. ஆனால் அவர் எப்படி வந்தார் என்று பாருங்க. ಆದರೆ ಆತನು ಯಾವ ರೀತಿ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. தன்னை முழுவதும் தாழ்த்தினவராக, ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿ ಆತನು ಮುಖ್ಯನಾಗಿ, முற்றிலுமாக அசட்டை பண்ணப்பட்டவராக, ಮುಖ್ಯವಾಗಿ ಆತನು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಧಿಕ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ, புறக்கணிக்கப்பட்டவராக, மிகவும் தாழ்மையுள்ளவராக, ತುಂಬಾ ವಿನಯದಿಂದ ಉಳ್ಳವನಾಗಿ, ஏழ்மையுள்ளவராக, ಅವರು ತುಂಬಾ தரித்திரம் உள்ளவராக ತುಂಬಾ ದೀನ ಉಳ್ಳವನಾಗಿ அவர் இந்த உலகத்தில் தோன்றினார். ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? 2 காரணங்கள். 2 ಕಾರಣ ಉಂಟು. ஒன்று, ஜனங்கள் அவர் தேவன் என்று அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது. ಒಂದು ಜನರು ಆ ದೇವರನ್ನು ಗುರುತು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬಾರದು. இன்னொரு முக்கியமான காரணம், ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ, இந்த உலகத்தில் மிகவும் தாழ்ந்தவர்கள் யாரோ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರು ಯಾರಿದ್ದಾರೋ அவர்களிலும் தாழ்மையுள்ளவராய் அவர் வந்தார். ಅವರಲ್ಲಿಯೂ ಆತನು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಬಂದನು. நீங்கள் எந்த ஒரு பொருளை தூக்க வேண்டுமானாலும் ನೀವು
உங்கள் கையை கீழே கொண்டு போய் தான் நீங்கள் தூக்க முடியும். ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಕೆಳಗಡೆ ಹೋಗಿನೇ ಅದನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳಬಹುದು. அப்பொழுது யாகுஷ்வா எல்லாருக்கும் கீழே போய் ಆದ್ದರಿಂದ ಯಾಕೋಶ್ವ ಎಲ್ಲರ ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ எல்லாருக்கும் தாழ்ந்தவராகி ಎಲ್ಲರಿಗೂ ಆತನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದು மிகவும் தாழ்ந்தவர்களை தூக்கி எடுக்கும்படியாக அந்த ரூபத்தில் வந்தார். ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿರುವವರನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಬಂದನು. ஹல்லேலூயா. அவர் மேன்மையானவர்களை தேடி வரவில்லை, ಆತನು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಿನವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ. தாழ்மையானவர்களை அவர் தேடி வந்தார். ಅವರು ತುಂಬಾ ದೀನರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. சிறுமையானவர்களை தேடி வந்தார். ಅವರು ಬಡವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರು. அந்த சிறுமையானவர்களை ரட்சிக்கும்படியாக ಆ ಬಡವರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ அவர்களை காட்டிலும் சிறுமையானவராக இந்த உலகத்தில் வந்தார். ಅವರಿಗಿಂತ ಇನ್ನೂ ಬಡವರಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಬಂದನು. அவர்களுக்கும் கீழே போய் அவர்களை மேலே தூக்குவதற்காக. ಅವರಿಗಿಂತ ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಅವರನ್ನು ಆತನು ಮೇಲೆ ಎತ್ತಿದನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. பலவீனர்களை ரட்சிக்க அவர் பலவீனரை போல் ஆனார். ಬಲಹೀನರು ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಬಲಹೀನರಾಗಿ ಬಂದನು. எளியவர்களை ரட்சிக்கும்படி அவர் எளியவரானார். ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರು ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆತ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಬಂದನು. அதற்காகத்தான் அவர் இப்படி வந்தார். ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಆತನು ಈ ರೀತಿ ಬಂದನು. இந்த உலகத்தில் மேன்மையான எவ்வளவோ பதவிகள் இருந்தோ, ಈ ದೇಶದಲ್ಲಿ ಉನ್ನತವಾದ ಎಷ್ಟೋ ಪದವಿಗಳಿದ್ದರೂ ಕೂಡ இருக்கிற அத்தனை பதவிகளிலும் மிகவும் தாழ்மையான பதவியை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಾನ ಇದ್ದರೂ ಆತನ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳ ಸ್ಥಾನವನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡ. ஆகவே அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எவனையும் ಆದ್ದರಿಂದ ಆತನನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವ ಯಾವನಾದರೂ ಸರಿಯೇ அந்த நிலைமையிலிருந்து அவர் தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். ಅಂತ ಸ್ಥಳದಿಂದ ಆತನು ಅವರನ್ನು ಎತ್ತಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவரை குறித்து அன்னா என்கிற தீர்க்கதரிசி, சாமுவேலுடைய அம்மா, அவரை குறித்து பாட்டு பாடும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 ಸಾಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ಆತನು ದೀನರನ್ನು ಧೂಳಿನಿಂದ ಎತ್ತಿ ದರಿದ್ರರನ್ನು ತಿಪ್ಪೆಯಿಂದ ಎಬ್ಬಿಸಿ ಪ್ರಭುಗಳೊಂದಿಗೆ ಕುಳ್ಳಿರಿಸಿ ಅವರಿಗೆ ಮಹಾಮಾಸವನ್ನು ಬಾಧ್ಯತೆಯನ್ನಾಗಿ ಅನುಗ್ರಹಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுகளோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் யாகோவாவுடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்க வேண்டுமானால் ದೀನನನ್ನು ಧೂಳಿನಿಂದ ಎತ್ತಬೇಕಾದರೆ அவர் அதற்கும் கீழே போக வேண்டும். ಅವನು ಅದಕ್ಕಿಂತ ಕೆಳಗಡೆ ಹೋಗಬೇಕು. ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த வேண்டுமானால் ದರಿದ್ರರನ್ನು ತಿಪ್ಪೆಯಿಂದ ಎಬ್ಬಿಸಬೇಕಾದರೆ அவர் அதற்கும் கீழே போக வேண்டும். ಅದಕ್ಕಿಂತ ಕೆಳಗಡೆ ಆತನು ಹೋಗಬೇಕು. எல்லாருக்கும் மேலானவர், ಎಲ್ಲರಿಗೂ ಮೇಲಾದವನು, எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಿಸಕ್ಕೋಸ್ಕರ எல்லாருக்கும் கீழானவராக மாறினார். ಎಲ್ಲರಿಗೂ ಕೆಳಗಡೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾದನು. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಅವನು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் எவ்வளவு காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார் என்று உங்களால யோசிக்க முடிகிறதா? ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದಾನೆ ಎಂದು ಯೋಚಿಸಲು ನಿಮಗೆ ಸಾಧ್ಯನಾ? எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ಎಲ್ಲರೂ ಏನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பிதா குமாரனை அனுப்பினார் என்று நினைக்கிறார்கள். ತಂದೆ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படி ஒரு குமாரனை அனுப்பினார் என்று சொல்லும் பொழுதே அவர் மேல் நமக்கு பாசம், அன்பு அதிகமாக பொங்கி வருகிறது. ಆ ರೀತಿ ಮಗನನ್ನು ನಮಗೆ ಕಳಿಸಿದನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಆತನ ಮೇಲೆ ಅತ್ಯಧಿಕವಾದ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಉಕ್ಕಿ ಬರುತ್ತದೆ. ஆனால் சத்தியம் வெளிப்படும் பொழுது ಆದರೆ ಸತ್ಯ ಬಿಡುಗಡೆ ಆಗುವಾಗ அவர் குமாரனை அனுப்பவில்லை, ಆತನು ಮಗನನ್ನು ಕಳಿಸಲಿಲ್ಲ. அந்த பிதாவே குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். ಆ ತಂದೆಯ ಮಗನಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அப்ப அங்கு சிலுவையில் அடிக்கப்பட்டது யார்? ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟವನು ಯಾರು? குமாரன் அல்ல. ಕುಮಾರನಲ್ಲ. குமாரனுடைய இடத்திலே பிதாவானவர் அங்கே அடிக்கப்பட்டார். ಕುಮಾರ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟನು. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேற யாருக்கும் நம்மை பற்றி கவலை இல்லை. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. சொந்த பிள்ளையை பற்றி கவலைப்பட வேண்டுமானால் அப்பாவால் மட்டும்தான் முடியும். ಸ್ವಂತ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಪಡಬೇಕಾದರೆ ತಂದೆಯಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ஆகவே தன்னுடைய சிருஷ்டிகளாகிய தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்க ತನ್ನ ಕೈಯ ಸೃಷ್ಟಿಗಳಾದ ತನ್ನ ಮಕ್ಕಳ ರಕ್ಷಿಸೋಕ್ಕೋಸ್ಕರ அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். ಅವರು ತನ್ನ ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ಮಾಂಸವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾದನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். Hebrew chapter 2 verse 14. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ಮಕ್ಕಳು ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿಗಳಾಗಿರುವುದರಿಂದ
ಮರಣದಿಂದಲೇ ಮರಣಾಧಿಕಾರಿಯನ್ನು ಅಂದರೆ ಸೈತಾನನನ್ನು ಅಡಗಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವೂ ಮರಣದ ದೆಸೆಯಿಂದ ತಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರಂತೆ ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿ ಆದನು. ஹல்லேலூயா. ஆக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. யார் அது? ಯಾರದು? பிள்ளைகள் என்று நம்மை அழைத்தால் ಮಕ್ಕಳು ಎಂದು ನಮ್ಮನ್ನು ಕರೆದರೆ அப்ப அவர் யாரு? பிதா. ತಂದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆக பிதாவானவர் ತಂದೆಯಾದವರು என்ன செய்தார்? பிதாவானவர் என்ன செய்தார்? ತಂದೆಯಾದವನು ಏನು ಮಾಡಿದನು? அவர் பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதினாலே ಮಕ್ಕಳು ಮಾಂಸ ರಕ್ತದಿಂದ ಇರುವುದರಿಂದ அவர் வேறொருத்தரை அதற்கு பதிலாக அனுப்பவில்லை. ಅವರು ಬೇರೆ ಒಬ್ಬರನ್ನು ತನಗೆ ಬದಲಾಗಿ ಕಳಿಸಲಿಲ್ಲ. தானே தன்னுடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார். ಆತನೇ ತನ್ನ ಮಕ್ಕಳ ಸ್ಥಾನವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಂದನು. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் குமாரனை அனுப்பவில்லை, ದೇವರು ಮಗನನ್ನು ಕಳಿಸಲಿಲ್ಲ, தேவன் தாமே குமாரனாக வந்தார். ದೇವರೇ ಮಗನಾಗಿ ಜನಿಸಿದನು. இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಈ ನಿಜವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அதை அறிந்து கொண்டு அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಆತನಿಗೆ ಸಲ್ಲತಕ್ಕ ಗೌರವವನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ಆತನಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், ಲೋಕ ಏನಾದರೂ ಹೇಳಿಕೊಂಡು ಹೋಗಲಿ, அவர் யார் என்கிற வெளிப்பாட்டை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ಆತನು ಯಾರು ಎಂಬ ಪ್ರಕಟಣೆ ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ அவர் யார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் ಆತನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವರಾಗಿ நாம் வசனத்தின்படியாக ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். ಆತನಿಗೆ ಕೊಡುವಂತಹ ಗೌರವವನ್ನು ನಾವು ಕೊಡಬೇಕು. இதே விஷயத்தை சங்கீதம் 100 வசனம் 3 சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 100 வசனம் 3. ನೂರನೇ ಕೀರ್ತನೆ எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ಮೂರನೇ ஆஃப் ವಚನ. போய் பாத்துக்கலாம். ಯಾಕೋಬನೇ ದೇವರೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಆತನೇ, ನಾವು ಆತನವರು. ஹல்லேலூயா. யாகுவாவே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆக நாம் யாகுவாவுடைய பிள்ளைகள். ನಾವು ಯಾಕೋಬನ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ஆக யாகுவாவுடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே ಯಾಕೋಬನ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಮಾಂಸ ರಕ್ತದಿಂದ ತುಂಬಿದವರಾಗಿರುವಾಗ அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்தில் பிரவேசித்தார். ಅವರು ನಮ್ಮ ಹಾಗೆ ರಕ್ತ ಮಾಂಸವನ್ನು ತುಂಬಿದವನಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಪ್ರವೇಶಿಸಿದನು. நாம் அவரை யார் என்று அறியாதபடிக்கு ನಾವು ಆತನನ್ನು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ நாம் அவரை அசட்டை பண்ணினோம். ನಾವು ಆತನನ್ನು ಧಿಕ್ಕರಿಸಿದ್ದೇವೆ. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கவில்லை. ಆತನಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಗೌರವವನ್ನು ನಾವು ಕೊಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹalleluya. உன்னத பாட்டிலே சொல்லும்போது என் நேசரை போல அழகுள்ளவர் யார் என்று அந்த சூலமித்தியால் பாடுகிறாள். ಪರಮ ಗೀತೆಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ನನ್ನ ಪ್ರಿಯನ ಹಾಗೆ ಅಂತ ಉಳ್ಳವನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅಸುಲಗಿತ್ತಿ ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತಾರೆ. அவர் பூரண அழகுள்ளவர்னு இப்ப நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாட்டு பாடினோம். ಆತನ ಪೂರ್ಣ ಅಂತ ಉಳ್ಳವನು ಎಂದು ನಾವು ಈಗ ಹಾಡನ್ನು ಹಾಡಿದ್ದೇವೆ. ஆனால் ஏசாயா 53 அதிகாரத்தில் வரும் பொழுது ಆದರೆ ಯೆಶಾಯ 53ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று பார்க்க. ಆತನಿಗೆ ಅಂದವೂ ಇಲ್ಲ ಚಂದವೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அழகில்லாதவர்களை, ಚಂದ ಇಲ್ಲದವರನ್ನು, சௌந்தரியம் இல்லாதவர்களை ಸೌಂದರ್ಯ ಇಲ್ಲದವರನ್ನು அழகுபடுத்தும்படியாக ಆತನು ಚಂದ ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ அவர் தம்முடைய அழகை விட்டு விட்டு வந்தார். ಆತನು ತನ್ನ ಅಂದ ಚಂದವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬಂದನು. ஆம் அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மை அழகுபடுத்துவதற்காக அவர் அப்படி வந்தார். ನಮ್ಮನ್ನು ಅಂದ ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಆ ರೀತಿ ಬಂದನು. மோசே தேவனுடைய சமூகத்திலே 40 நாள் இருந்த பொழுது ಮೋಶೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ 40 ದಿವಸ ಇದ್ದಾಗ அவனுடைய முகம் பிரகாசமாய் மாறினது. ಆತನ ಮುಖವು ಪ್ರಕಾಶಮಾನದಿಂದ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. ஆபேல் தேவனை உண்மைய வார்த்தையின்படியே ஆராதித்த பொழுது ಹೇಬೆಲನು ತನ್ನ ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಆರಾಧನೆ ಮಾಡಿದಾಗ அவனுடைய முகரூபம் மாறிற்று. ಆತನ ಮುಖರೂಪವು ಬದಲಾವಣೆ ಆಯಿತು. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மை அப்படி பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக ನಮ್ಮನ್ನು ಆ ರೀತಿ ಪ್ರಕಾಶಮಾನವನಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ
நம்மை அப்படி அழகுள்ளவர்களாக மாற்றுவதற்காக ನಮ್ಮನ್ನು ಆ ರೀತಿ ಅಂದ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிற நம்மை உயர்த்தி ಆತನ ತಿಪ್ಪೆಯಿಂದಲೂ ಧೂಳಿಯಿಂದ ಇರುವವರು ನಮ್ಮನ್ನು ಹೆಬ್ಬಿಸಿ சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படியாக ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ அவர் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரராய் இந்த பூமிக்குள் வந்தார். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ದರಿದ್ರನಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. நாம் இன்றைக்கு அவரை அறிந்து கொண்டு அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்துவோமானால் ನಾವು ಆತನ ತಿಳಿದುಕೊಂಡು ಆತನಿಗೆ ಸಲ್ಲಬೇಕಾದ ಗೌರವವನ್ನು ನಾವು ಆತನಿಗೆ ಸಲ್ಲಿಸಿದರೆ நிச்சயமாகவே அவர் சொன்ன பிரகாரமே நம்மை சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ನಮ್ಮನ್ನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸುತ್ತಾನೆ. அவருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ಆತನ ಜನರು ಎಂದಿಗೂ ನಾಚಿಕೆಗೀಡಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் அவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ಆದರೆ ಆತನು ನಿಮಗೆ ಏನೇನು ಮಾಡಿದನು ಎಂದು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಿರಿ. உங்களுக்காக சிலுவையில் மரித்தவர் யார் என்பதை தேடி பாருங்கள். ನಿಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದವನು ಯಾರು ಎಂದು ಹುಡುಕಿ ನೋಡಿರಿ. அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் கண்டிப்பாக நீங்கள் செலுத்துங்கள். ಆತನಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ ಘನವನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಸಲ್ಲಿಸಿರಿ. நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது ನೀವು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವಾಗ அவர் ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்துவார். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತಾನೆ. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ಆತನು ನಮಗೆ ಮಾಡಿದಂತ ವಾಗ್ದಾನವಾದರೂ ಏನು? நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக. ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರುವ ಹಾಗೆ. நான் இருக்கிற இடத்திலே நான் உங்களை உயர்த்துவேன். ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಏರಿಸುತ್ತೇನೆ. அதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம். அதுவே ಆತ ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನ. அவர் சொன்னார், செய்து முடிப்பார். அவர் ಹೇಳಿದರೆ அவர் கண்டிப்பாக செய்து முடிப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. ನಿಮಗೆಲ್ಲ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗಿದೆ. யாருமே அவரை துதிக்க மாட்டேங்கிறீங்க. ನೀವು ಯಾರು ಆತನ ಸ್ತುತಿಸುವುದಿಲ್ಲ. இதெல்லாம் ஒரு சாதாரண பெந்தேகோஸ்தே சபையில இந்த செய்தியை நான் கொடுத்திருப்பேன்னா அவ்வளவு நேரத்துக்குள்ள அக்கினி பறந்திருக்கும் அந்த இடத்துல. ನಾನು ಸಾಧಾರಣ ಬೆಂಜಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ಇಷ್ಟು ವೇಳೆಗೆ ಅಲ್ಲಿಗೆ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಎಬ್ಬಿಸುತ್ತಿತ್ತು. எல்லாரும் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ನೀವು ಎಲ್ಲರೂ ಕಲ್ಲಿನ ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ. உங்களுக்கு அந்த உணர்வு வர மாட்டேங்குது. ನಿಮಗೆ ಆ ಭಾವನೆ ಬರುತ್ತಿಲ್ಲ. உங்களுக்காக மரித்தவர் யார்? ನಿಮಗೋಸ್ಕರ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದವನು ಯಾರು? அவருக்கு செலுத்த வேண்டிய கனம் மகிமை எல்லாம் என்ன? ಆತನಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ ಘನವು ಮಹಿಮೆ அவர் யார் என்று அறிந்து ನೀವು ಯಾರೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡು அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது ಆತನಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ ಘನವನ್ನು ನೀವು ಸಲ್ಲಿಸುವಾಗ நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುವನು. எந்த அளவுக்கு உயர்த்த போகிறார்? ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತಾನೆ. மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ತುಂಬಾ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. ನಾನು ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எங்கே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது தெரியுமா? ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? தொண்ணூத்தொன்னாம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm 91 verse 1. ಪರಮಾತ್ಮನ ಮೊರೆ ಒಕ್ಕಿರುವನು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னதத்தில் வாசமாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறார்? உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். ಆತನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ವಾಸಿಸುವನು. அந்த உன்னத ஸ்தானத்துக்கு அவர் நம்மை கொண்டு செல்லுவார். ಅಂತ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அதைத்தான் இந்த உலகம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? ಅದೇ ಈ ಲೋಕ ಏನನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದೆ? பரலோகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ಅದೇ ಪರಲೋಕ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದೆ. இல்லை அருமையான தேவ பிள்ளையே, ಇಲ್ಲ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். ಅವರು ನಮ್ಮ ಜೀವನದ ಅರ್ಹತೆಯನ್ನು ಆತನು நம்முடைய பேரை அவர் பெருமைப்படுத்துவார். ನಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಆತನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತಾನೆ. பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உங்களை அறிந்திருப்பார்கள். ಈ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். Deuteronomy chapter 28 verses 1 and 2. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನಗಳು. ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಹೋವನ ಮಾತನ್ನು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿ ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವ ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನೆಲ್ಲ ಅನುಸರಿಸಿ ನಡೆದರೆ ಆತನು ಭೂಮಿಯ ಮೇಲಿರುವ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವನು. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಹೋವನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ನಡೆದರೆ ಈ ಶುಭಗಳೆಲ್ಲ ನಿಮಗೆ ಪ್ರಾಪ್ತವಾಗುವವು.
அல்லேலூயா. Hallelujah. ஆம். நான் இன்றைக்கு உங்களுக்கு விதிக்கிறதான கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும், ஆமென், Hallelujah. அல்லேலூயா. ஆமா, Hallelujah. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ಭೂಮಿಯ Hallelujah. ಮೇಲಿರುವ ಎಲ್ಲ ಜನಗಳಿಂದಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವನು. இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம். ಇದು ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನವಾಗಿದೆ. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் நம்மை உயர்த்த முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದಲೂ ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಏರಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்படியே நமக்கு அவர்கள் நன்மை செய்தாலும் ಹಾಗೆ ಅವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದರು அவர்களுக்கு மேலே நாம் போக விடாமல் பார்த்துக் கொள்வார்கள். ಅವರಿಗಿಂತ ಮೇಲಾಗಿ ನಾವು ಹೋಗದ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர்களுக்கு கீழே தான் நாம் இருக்கும்படியாக செய்வார்கள். ಅವರ ಕೆಳಗಡೆ ನಾವು ಇರುವ ಹಾಗೆ ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. யாகுஷ்வா மட்டும்தான் சொன்னார், ಯಾಕೋಶುವ ಮಾತ್ರನೇ ಹೇಳಿದ್ದಾರೆ, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு என்று சொன்னார். ನಾವು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஆக இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ಆದುದರಿಂದ ಭೂಮಿಯ ಮೇಲಿರುವ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವೆನು ಎಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவ்வளவு தூரம் நமக்கு நன்மை செய்கிறவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿರುವವರ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಲ್ಲವೇ? நன்றாக அவரை பற்றி அறிந்து கொண்டால் மட்டுமே ಚೆನ್ನಾಗಿ ಆತನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಮಾತ್ರನೇ அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் சரியாக செலுத்த முடியும். ಅವರಿಗೆ ನಾವು ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ ಗೌರವವು ಮಾನ್ಯವೂ ನಾವು ಆತನಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. அவரை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், ನಾವು ಆತನ ಬಗ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಹೋದರೆ அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்த முடியாது. ಆತನಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ ಘನವು ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு அவர் தான் யார் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ಇದರಲ್ಲಿ ಆತನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏசாயா 56 அதிகாரம் 5 வசனத்திலே பாருங்கள். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 56ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ನನ್ನ ಪ್ರಕಾರಗಳಿಗೆ ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಅವರ ಜ್ಞಾಪಕಾರ್ಥವಾಗಿ ಶಿಲುಬೆ ಇಟ್ಟು ಹೆಣ್ಣು ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗಿಂತ ಮೇಲಾದ ಹೆಸರುವಾಸಿಯನ್ನು ದಯಪಾಲಿಸುವೆನು. ಹೌದು, ಎಂದಿಗೂ ಅಳಿಯದ ಶಾಶ್ವತ ನಾಮವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. என்றும் அழியாத ஒரு நாமத்தை அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನ ನೋಡಿರಿ, ಎಂದೆಂದಿಗೂ ಅಳಿಯದೇ ಇರುವ ನಾಮವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದು. உங்களுடைய பெயரை ஜனங்கள் அறிந்திருப்பார்கள். ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಜನರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. நீங்கள் வாழ்கிற இடத்திலே ನೀವು ಜೀವಿಸುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ வெறும் உங்கள் பெயரை மாத்திரம் வைத்துவிட்டு உங்கள் வீட்டுக்கு சரியாக வந்து சேர்ந்து விடுவார். ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಮಾತ್ರ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಬಂದು ಸೇರುವರು. அந்த அளவுக்கு உங்க பெயர் அந்த ஏரியாவிலே பிரசித்தமாக தெரிந்திருக்கும், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ಅಂತ ನೀವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಇಟ್ಟುಕೊಂಡು ಜನರು ಬಂದು ಸೇರುವ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಹೆಸರು ತುಂಬಾ ಪ್ರಸಿದ್ಧಿ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஏசாயா 61 அதிகாரம் 9 வசனம் அப்படி சொல்லுகிறது. ಯೆಶಾಯ 61ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಇವರ ಸಂತಾನವು ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಪ್ರಖ್ಯಾತವಾಗುವುದು, ಇವರ ಸಂತತಿಯು ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಹೆಸರುಗೊಳ್ಳುವುದು. ಇವರನ್ನು ನೋಡುವವರೆಲ್ಲರೂ ಯಾಹೋವನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ವಂಶವು ಇದೆ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವರು. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் யாகுவாவால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை பற்றி இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಈ ಲೋಕ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஒரு ஊரினுடைய கேட்டுக்கு வந்துட்டு இன்னார் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா ஜனங்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அப்படி கேட்டுக்கொண்டே போங்கள், கரெக்டாக அந்த வீட்டில் கொண்டு உங்களை விட்டு விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். ಒಂದು ಊರಿನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡು ಇಂಥವರ ಹೆಸರು ಹೇಳಿಕೊಂಡು ಇವರ ಮನೆ ಎಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ ನೀವು ಮುಂದೆ
அந்த அளவுக்கு அவர் நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರು ನಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿ ಪಡಿಸುವನು. எப்பொழுது? ಯಾವಾಗ? அவர் யார் என்று நாம் அறிந்து ಆತನು ಯಾರು ಎಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡು அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ಆತನ ಹೆಸರನ್ನು ನಾವು ಪ್ರಖ್ಯಾತಿ ಪಡಿಸುವಾಗ அவர் நம்முடைய பெயரையும் பிரஸ்தாபப்படுத்துவார். ಆತನು ನಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿ ಪಡಿಸುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அதற்கு முதல் ஸ்டெப் என்ன? ಆದ್ದರಿಂದ ಅದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಹೆಜ್ಜೆ ಏನು? உன் தேவன் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ನಿನ್ನ ದೇವರು ಯಾರು ಎಂದು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பரிபூரணமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅದನ್ನು எந்த ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ಯಾವ ಸಂದೇಹಕ್ಕೂ ಸ್ಥಳವಿಲ್ಲದ ಹಾಗೆ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. யாராகிலும் உங்களிடத்திலே உங்கள் தேவனை பற்றி விசாரித்தால் ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ದೇವರ ಬಗ್ಗೆ ಕೇಳಿದರೆ அவர்களுக்கு சொல்ல நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಹೇಳಲು ನೀವು ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. சோ எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் தெரிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ ಎಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ಆದರೆ ನೀವು ಖಂಡಿತವಾಗಲೂ ಅದರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எப்பொழுதாகிலும் ஜனங்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்கக்கூடும். ಯಾವಾಗಾದ್ರೂ ಜನರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾರೆ. அங்கே சூலமித்தியாளிடத்திலே மற்ற சகோதரிகள் கேட்டார்கள். ಅಲ್ಲಿ ಸೂಲಗಿತ್ತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ಸಹೋದರಿಯರು ಕೇಳುತ್ತಾರೆ. அவர்களும் ரூபவதிகள் தான். ಅವರು ಅಂದ ಉಳ್ಳವರು. ஆனால் சூலமித்தியாள் யாராக இருந்தாள்? ಆದರೆ ಸೂಲಗಿತ್ತಿ ಯಾರಾಗಿದ್ದಳು? ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாயிருந்தாள். ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ರೂಪ ಉಳ್ಳವಳಾಗಿದ್ದಳು. நான் ஸ்திரீகளுக்குள் ரூபவதி என்று அவள் சொல்லவில்லை. ನಾನು ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ರೂಪ ಉಳ್ಳವಳು ಎಂದು ಆಕೆ ಹೇಳಲಿಲ್ಲ. அந்த மற்ற ஸ்திரீகள் அவளை பார்த்து சொல்லுகிறார்கள், ಅಲ್ಲಿರುವಂತ ಬೇರೆ ಸ್ತ್ರೀಯರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ರೂಪ ಉಳ್ಳವಳೇ, உன் நேசர் ನಿನ್ನ ಪ್ರಿಯನು மற்ற நேசரை பார்க்கிலும் எதினால் விசேஷித்தவர்? ನೀ ಬೇರೆ ಪ್ರಿಯರ ಮುಂದೆ ನಿನ್ನ ಪ್ರಿಯನು ಯಾವುದರಲ್ಲಿ ವಿಶೇಷ ಉಳ್ಳವನು? அப்போ அவர் ஒரு கேள்விதான் அவர்கள் கேட்டார்கள். ಅವರು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಮಾತ್ರ ಆಕೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದರು. இப்பொழுது அவர் எதினால் விசேஷித்தவர் என்பதை இந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதியான சூலமித்தியால் விளக்குகிறார். ಆತನು ಯಾವುದರಲ್ಲಿ ವಿಶೇಷ ಉಳ್ಳವನೆಂದು ಈ ಸೂಲಗಿತ್ತಿಯು ಅಲ್ಲಿರುವ ಸಹೋದರಿಯರಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾಳೆ. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுடைய நேசரை பற்றி உங்களிடத்தில் யாராகிலும் கேட்டால், ನಿಮ್ಮ ಪ್ರಿಯನ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಕೇಳಿದರೆ, நீங்கள் அதை விளக்கி சொல்ல எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ನೀವು ಅವರಿಗೆ ಇವರ ಬಗ್ಗೆ ವಿವರಿಸಿ ಹೇಳಲು ನೀವು ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அவளிடத்தில் கேட்ட உடனே அவள் சொன்னாள், ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತಳು ಹೇಳಿದಳು, என் நேசர் எதினால் விசேஷித்தவர் தெரியுமா? ನನ್ನ ಪ್ರಿಯನು ಯಾವುದರಲ್ಲಿ ವಿಶೇಷ ಉಳ್ಳವನು ಗೊತ್ತಾ? அவர் வெண்மையும் சிகப்புமானவர். ಅವರು ಕೆಂಪು ಅಂದ ಉಳ್ಳವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் அவருடைய விசேஷம். ಅದೇ ಆತನ ವಿಶೇಷ. அவர் முழுவதும் வெண்மையானவர் அல்ல, ಆತನು ಪೂರ್ತಿ ಬಿಳಿ ಬಣ್ಣವದವನಲ್ಲ, அவர் வெண்மையும் சிகப்புமானவர். ಅವರು ಬಿಳಿಯೂ ಕೆಂಪು ಉಳ್ಳವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெண்மையும் சிகப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிகப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர். ஏராளமாம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஹல்லேலூயா. சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் நம்முடைய நேசரை பத்தி. ನಮಗೆ ಹೇಳಲು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು ನಮ್ಮ ಪ್ರಿಯನ ಬಗ್ಗೆ. ஏன் இங்கே வந்து ஆராதிக்கிறோம் என்று கேட்டாலும் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ಏಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೀರಿ ಎಂದರು ಕೇಳಿದರು ನೀವು ಹೇಳಲು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. என் நேசரை வெளிப்படுத்துகிற கூட்டம் இது. ನನ್ನ ಪ್ರಿಯನನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತ ಗುಂಪು ಇದಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் தேவனை வெளிப்படுத்துகிற கூட்டம் இது. ನನ್ನ ದೇವರನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವಂತ ಗುಂಪಾಗಿದೆ. என்னுடைய தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற கூட்டம் இது. ನನ್ನ ದೇವರ ನಾಮವನ್ನು ಅರಿತಿರುವಂತ ಗುಂಪಾಗಿದೆ. ஆகையினால தான் நான் இங்கே வருகிறேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೇನೆ.
இது நாள் வரைக்கும் வேற யாரோ எனக்காக மரித்தார்கள் என்று நினைத்தேன். ಇಲ್ಲಿಯ ತನಕ ಬೇರೆ ಯಾರು ನನಗಾಗಿ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟರು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡೆ. என்னை உண்டாக்கினவரே எனக்காக மரித்தார் என்கிற உண்மையை நான் இங்கே வந்த பிறகு புரிந்து கொண்டேன். ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನೇ ನನಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಬಿಟ್ಟನು ಎಂದು ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ತಿಳಿದುಕೊಂಡೆ. ஆகையினால் நான் கூடுகிற கூட்டம் கூட ஒரு விசேஷித்த கூட்டம் தான். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸೇರುವಂತ ಈ ಗುಂಪು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಗುಂಪಾಗಿದೆ. அங்கே சத்தியம் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೂ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் ಇದನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿರುವುದಾದರೆ நாம் மற்றவர்களை அழைக்காமல் இருக்க முடியாது. ನಾವು ಬೇರೆಯವರನ್ನು ಕರೆಯದೆ ಇರೋದು ಆಗುವುದಿಲ್ಲ. சங்கீதம் 122 வசனம் 1 சொல்லுகிறது, யாகுவாவுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். 122:1 122ನೇ ಕೀರ್ತನೆ 1ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಜನರು ನನ್ನನ್ನು ಕರೆದಾಗ ನನಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು. ஆமென். ஹல்லேலூயா. யாகுவாவுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னார்கள். ಯಾಕೋಬನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಅವರು ಹೇಳುವಾಗ அது யாரா இருக்கும்? ಅದು ಯಾರಾಗಿರಬಹುದು? ஏன் அவர்கள் சொல்ல வேண்டும்? ಏಕೆ ಅವರು ಇದನ್ನು ಹೇಳಬೇಕು? யாகோவுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பார்த்து ஏன் சொல்ல வேண்டும்? ಯಾಕೋಬನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಒಂದು ಗುಂಪು ಮತ್ತೊಂದು ಗುಂಪಿಗೆ ಏಕೆ ಹೇಳಬೇಕು? அப்படியே அவர்களை சொல்ல தூண்டியது என்ன? ಆ ರೀತಿ ಅವರಿಗೆ ಹೇಳಲು ಯಾವುದು ಉತ್ತೇಜನ ಪಡಿಸಿತ್ತು? அவரவர்கள் அவரவருடைய வேலையை பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டு விடலாமே. ಅವರವರು ತಮ್ಮ ತಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಎಂದು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಹುದಿತ್ತಲ್ಲ. ஆனால் அப்படி அல்ல. ಆದರೆ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. எனக்கு யாகோவுடைய ஆலயத்திலே ஒரு விசேஷம் இருக்கிறது. ನನಗೆ ಯಾಕೋಬನ ಆಲಯದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವಿದೆ. நான் அதை அனுபவிக்கிறேன். ನಾನು ಅದನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. ஆகையால் எனக்கு தெரிந்தவர்களும் அதை அனுபவிக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನನಗೆ ತಿಳಿದವರು ಕೂಡ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು என்ற உணர்வு உள்ளத்திற்குள் வரும் பொழுது, ಎಂಬ ಭಾವನೆ ನಮ್ಮ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಬರುವಾಗ, அல்லது அந்த நிச்சயம் நமக்குள் இருக்கும் பொழுது, ಇಲ್ಲ ಆ ನಿಶ್ಚಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்குள் இருக்கும் பொழுது, ನಾವು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಎಂಬ ನಿಶ್ಚಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, நாம் கண்டிப்பாக மற்றவர்களை அழைப்போம். ಖಂಡಿತವಾಗಲೂ ನಾವು ಬೇರೆಯವರನ್ನು ಕರೆಯುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் இன்றைக்கு ஏன் மற்றவர்களை அழைப்பதில்லை? ನಾವು ಏಕೆ ಬೇರೆಯವರನ್ನು ಕರೆಯುವುದಿಲ್ಲ? ஏன்னா நமக்கே நிச்சயம் இல்லை. ಏಕೆಂದರೆ ನಮಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಇಲ್ಲ. நமக்கு நிச்சயம் இருந்தால் ನಮಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಇದ್ದಿದ್ದರೆ அங்கே ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களை கண்டிப்பாக நாம் அழைப்போம். ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದು ಇದೆ ಎಂದು ಹೇಳಿ ಬೇರೆಯವರನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಕರೆಯುತ್ತಿದ್ದೆವು. ஆனால் இங்கே என்ன நன்மை இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லையே. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಏನು ಒಳ್ಳೆಯದು ಇದೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை எப்படி நாம் அழைப்போம்? ಹಾಗೆ ಇದ್ದ ಮೇಲೆ ಬೇರೆಯವರನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಕರೆಯಲು ಸಾಧ್ಯ? அப்ப நாம் அந்த நன்மையை ருசித்திருப்போமானால், ನಾವು ಆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ರುಚಿ ನೋಡಿರುವುದಾದರೆ, நாம் அந்த நன்மையினால திருப்தி அடைந்திருப்போமானால், ನಾವು ಆ ಒಳ್ಳೆಯದಿಂದ ನಾವು ತೃಪ್ತಿಗೊಂಡಿದ್ದರೆ மற்றவரிடத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது. ನಾವು ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳದೆ ಇರಲು ಆಗುವುದಿಲ್ಲ. எங்கேயாகிலும் ஒரு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால், ಎಲ್ಲಿಯಾದರೂ ಒಂದು ಒಳ್ಳೆಯದು ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು நாம் ಗೊತ್ತಾದರೆ கண்டிப்பாக மற்றவர்களுக்கு அதை சொல்லுகிறோம். ಖಂಡಿತವಾಗಲೂ ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. அதனால நமக்கு எந்த பயனும் இல்லை. ಅದರಿಂದ ನಮಗೆ ಯಾವ ಉಪಯೋಗವೂ ಇಲ್ಲ. ஆனாலும் கண்டிப்பாக சொல்லுகிறோம். ಆದರೂ ನಾವು ಖಂಡಿತವಾಗಲೂ ಅವರಿಗೆ இந்த ಹೇಳುತ್ತೇವೆ. இடத்துல இந்த விஷயம் கிடைக்கிறது, தயவு செய்து நீங்கள் அங்கே போங்கள் என்று சொல்லுகிறோம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿರಿ, ಇಂಥದ್ದು ಒಳ್ಳೆಯದು ಸಿಗುತ್ತದೆ, ನೀವು ಖಂಡಿತವಾಗಲೂ ಹೋಗಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ணி நாம் அனுப்புகிறோம். ಈ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗ್ರಿ, ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯುತ್ತದೆ, ಚೆನ್ನಾಗಾಗುತ್ತದೆ ಎಂದು ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡಿ ನಾವು ಕಳಿಸುತ್ತೇವೆ. ஏனென்றால் அதை குறித்து உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಅದರ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಒಂದು ದೃಢ ನಿಶ್ಚಯವಿದೆ. ஆனால் ஆராதனைக்கு வாருங்கள் என்று சொல்லி மற்றவர்களை அழைக்க நாம் தயங்குகிறோம். ಆದರೆ ಆರಾಧನೆಗೆ ಬನ್ನಿ ಎಂದು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ನಾವು ಹಿಂಜರಿಯುತ್ತೇವೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நமக்கு நிச்சயம் இல்லையே. ನಮಗೆ ಅದು ನಿಶ್ಚಯವಾಗಿ நமக்கு நிச்சயம் இருந்தால் கண்டிப்பாக நாம் மற்றவர்களை அழைப்போம். ನಮಗೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿಶ್ಚಯವಿದ್ದರೆ ನಾವು ಬೇರೆಯವರನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಕರೆಯುತ್ತಿದ್ದೆವು. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடமை என்ன? ಆದ್ದರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಇರುವಂತ ಕರ್ತವ್ಯವೇನು? நாம் அதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ನಿಶ್ಚಯ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நிச்சயப்படுத்தும் வரைக்கும் இடத்தை விட்டு போகக்கூடாது. ನಿಶ್ಚಯಪಡಿಸುವ ತನಕ ನಾವು ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು
ಹೋಗಬಾರದು. அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ಅದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕು. எத்தனையோ வசதிகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ಎಷ್ಟೋ ಸೌಕರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் நாம் இன்னும் நிச்சயப்படுத்தாதவர்களாக இருக்கிறோம். ಆದರೆ ನಾವು ಇನ್ನೂ ನಿಶ್ಚಯಪಡಿಸದವರಾಗಿದ್ದೇವೆ. இல்ல, நாங்கள் நிச்சயம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், ನಿಶ್ಚಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ, நான் உங்களை பரிசோதிக்க போவதில்லை. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸಲು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நான் எளிமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ನಾನು ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ವಿಷಯವನ್ನು அந்த நிச்சயம் உங்களுக்குள் இருக்குமானால், ಆ ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்வீர்கள். ನೀವು ಖಂಡಿತವಾಗಲೂ ಇದರ ಬಗ್ಗೆ ಬೇರೆಯವರಿಗೆ ನೀವು ತಿಳಿಸಿಕೊಡುವಿರಿ. இந்த ஒரு அடையாளம் எனக்கு போதும். ಈ ಒಂದು ಗುರುತು ಸಾಕು. நான் உங்களிடத்தில் கேள்வி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. கேள்வி கேட்டா நீங்க சொல்லவும் மாட்டீங்க. ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದರೆ ನೀವು ಹೇಳುವುದೂ ಇಲ್ಲ. கரெக்ட் தானே? நான் கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்களா? ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದರೆ ನೀವು ಹೇಳುವಿರಾ? மிக எளிமையான ஒரு செய்தியை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்தேன். ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಸಂದೇಶವನ್ನು ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ತಂದಿದ್ದೇನೆ. ஆனால் இந்த செய்தியை அப்படியே நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமா? ಆದರೆ ಈ ವಿಷಯವನ್ನು ನೀವು ಬೇರೆಯವರಿಗೆ ಇದೇ ರೀತಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? அப்படி செய்ய முடியுமானால் ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಾದರೆ நீங்கள் கண்டிப்பாக செய்திருப்பீர்கள். ನೀವು ಖಂಡಿತವಾಗಲೂ ಮಾಡಿರುವಿರಿ. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ಆದರೆ ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತೀರಿ? யாருக்காவது சுகம் இல்லை என்றால் அவர்களை தேடி போய் அவர்களுக்கு ஜெபம் பண்ண போகிறீர்கள். ಯಾರಿಗಾದರೂ ಸ್ವಸ್ಥವಿಲ್ಲದಿದ್ದರೆ ಅವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. யாராவது கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் போய் நீங்கள் செய்தியை பேசுகிறீர்கள். ಯಾರಾದರೂ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಸಂದೇಶ. ஆனால் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால், ನೀವು ಯಾವುದನ್ನು ನಂಬಿದ್ದೀರಿ ಎಂಬ ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, இப்படிப்பட்டவர்களை நீங்கள் தேடி போக மாட்டீர்கள். ಇಂಥವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ನೀವು ಹೋಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. மற்றவர்களிடத்தில் சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ளவர்களை தேடி போவீர்கள். ನಾವು ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡುವವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ನಾವು ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. இப்பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? ಈಗ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? அப்படிப்பட்டவர்களை கண்டு ஒதுங்கி விடுகிறோம். ಅಂತವರನ್ನು ನೋಡಿ ನಾವು ಹಿಂಜರಿಯುತ್ತೇವೆ. ஐயோ, அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. ಅವರು ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆಗೆ ನಮ್ಮಿಂದ ಉತ್ತರ ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்ப அந்த தைரியம், ಆ ಧೈರ್ಯ, அந்த நிச்சயம் ಆ ನಿಶ್ಚಯ நம்மிடத்தில் இல்லை. ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. இருந்தால் நாம் கண்டிப்பாக எல்லாரையும் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். ಇದ್ದಿದ್ದರೆ ನಾವು ಖಂಡಿತವಾಗಲೂ ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲೂ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. அதுதான் அடையாளம். ಅದೇ ಗುರುತು. அப்ப யாகோவுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஒரு மனிதன் சொன்னால், ಯಾಕೋನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಒಂದು ಮನುಷ್ಯನು ಹೇಳಿದರೆ உடனே வந்து விடுவார்களா? ಅವರು ತಕ್ಷಣ ಬರುತ್ತಾರಾ? அவர்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பார்கள்? ಅವರು ಅದರ ಹಿಂದೆ ಪ್ರಶ್ನೆ ஏனப்பா உங்க ஆலயத்துக்கு நான் வர வேண்டும்? ಏಕೆ ನಾನು ನಿಮ್ಮ ಮಂದಿರಕ್ಕೆ ಬರಬೇಕು? நான் ஏற்கனவே ஒரு ஆலயத்துக்கு போய் கொண்டு தானே இருக்கிறேன். ನಾನು ಬೇರೆ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನಲ್ಲ. அப்ப உங்களுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று நீ ஏன் என்னை அழைக்கிறாய் ನಿಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಬರಬೇಕೆಂದು ಏಕೆ ನೀನು ಕರೆಯುತ್ತೀರಿ என்று கேட்ட கேள்விக்கு ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಕೇಳಿದಂತ ಆ ಪ್ರಶ್ನೆ சரியான பதிலை சொல்ல அவர்கள் ஆயத்தமா இருந்திருக்க வேண்டும். ಸರಿಯಾದ ಪ್ರಶ್ನೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅವರು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕಿತ್ತು. இப்போ இங்கே சங்கீதக்காரன் அப்படி சொன்ன பொழுது ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಆ ರೀತಿ ಹೇಳುವಾಗ அவர் பதில் சொல்லுகிறார். ಆತನು ಉತ್ತರ ಹೇಳುತ್ತಾನೆ. அவர்கள் அப்படி சொன்ன போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ಅವರು ಆ ರೀತಿ ಹೇಳುವಾಗ ನನಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು. அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கிறது. ಈ ಎರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ನಡೆದಿದೆ. யாகோவுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னதற்கும் ಯಾಕೋನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಅವರು ಹೇಳಿದ್ದಕ್ಕೂ எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்வதற்கும் ನನಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೂ இடையில் ஏதோ நடந்திருக்கிறது. ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ನಡೆದಿದೆ. கண்டிப்பாக இவர்கள் கேட்டிருப்பார்கள், ஏன் நான் வர வேண்டும்? ಅವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ಕೇಳಿರುತ್ತಾರೆ, ಏಕೆ ನಾವು ಬರಬೇಕು? வந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அந்த அழைத்தவருக்கு இருக்க வேண்டும். ಬಂದು ನೋಡಿರಿ ಎಂದು ಹೇಳುವ ಧೈರ್ಯ ಕರೆದವರಿಗೆ ಇರಬೇಕಿತ್ತು. அது இருந்ததனாலே தான் அவர் கூப்பிட்டிருக்கிறார். ಅದು ಇರುವುದರಿಂದನೇ ಆತನು ಕರೆದಿದ್ದಾನೆ. அவர் அழைத்தார், ಆತನು ಕರೆದನು, இவரும் வந்தார். ಇವರು ಬಂದರು. வந்த பிறகு ಬಂದಾದ ಮೇಲೆ அவர் சொன்னது போலவே இங்கே இருக்கிறது. ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಇಲ್ಲಿದೆ. உண்மையாகவே தேவ பிரசன்னம் இங்கே நிறைந்திருக்கிறது. ನಿಜವಾಗಲೂ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲಿ ತುಂಬಿದೆ. உண்மையாகவே தேவனுடைய சத்தியம் இங்கே நிறைந்திருக்கிறது. ನಿಜವಾಗಲೂ ದೇವರ ಸತ್ಯವಿಲ್ಲಿ ತುಂಬಿದೆ. ஆகவே அவர் இப்பொழுது சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ಅವರು ಈಗ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்னை கூப்பிட்டாய் அல்லவா, ನೀನು ನನ್ನನ್ನು ಕರೆದೆ ಅಲ್ಲವೇ? இப்பொழுது நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ಈಗ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. உனக்கு ரொம்ப நன்றி. ನಿನಗೆ ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು. சரியான ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டேன் ನನ್ನ ಸರಿಯಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿದ್ದಿ என்று கண்டிப்பாக சொல்லுவார். ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಹೇಳುತ್ತಾರೆ. அருமையான தேவ பிள்ளையே, ಈಗ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் ஏதோ ஒன்று தவறான மாய்மாலமான ஒரு வார்த்தையை சொல்லி ஜனங்களை இங்கே அழைத்து கொண்டு வராதீர்கள்.
ನೀವು ಯಾವುದೋ ಒಂದು ಮಾಯ ಮಂತ್ರವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಇಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಡಿ. இங்க வந்தா உன் தரித்திரம் நீங்கிரும்லாம் சொல்லாதீங்க. ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ನಿಮಗೆ ದರಿದ್ರ ನೀಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಡಿರಿ. இங்க வந்தா உன்னுடைய வியாதி சுகமாயிரும்லாம் சொல்லாதீங்க. ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ನಿಮ್ಮ ರೋಗ ಸ್ವಸ್ಥವಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಡಿರಿ. உங்களுக்கு என்ன சத்தியம் தெரியுமோ அந்த சத்தியத்தை சொல்லுங்க. ನಿಮಗೆ ತಿಳಿದಿರುವ ಸತ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳಿರಿ. இதுதான் சத்தியம் என்று நீங்கள் அடித்து பேசு. ಇದೇ ಸತ್ಯ ಎಂದು ನೀವು ದೃಢವಾಗಿ ಹೇಳಿರಿ. அப்படி சொல்லி ஜனங்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಜನರನ್ನು ನೀವು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. அப்படிப்பட்ட பிள்ளைகள் சத்தியத்தை தெரிந்து கொள்வார்கள். ಅಂತ ಮಕ್ಕಳು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. நாம் மாய்மாலக்காரர்கள் அல்ல. ನಾವು ತುಂಬಾ ಮೋಸಗಾರರು ಅಲ್ಲ. மாய்மால ஒரு கூட்டம் நமக்கு தேவையில்லை. ಮೋಸವುಳ್ಳದ ಒಂದು ಗುಂಪು ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவனை உண்மையாய் தேடுகிற ஜனம் நமக்கு வேண்டும். ದೇವರು ನಿಜವಾಗಲೂ ಹುಡುಕುವ ಜನರು ನಮಗೆ தேவன் யார் என்று அறிந்து அவரை சேவிக்கிற ஒரு கூட்டம் நமக்கு வேண்டும். ದೇವರು ಯಾರು ತಿಳಿದುಕೊಂಡು ಆತನ ಸೇವಿಸುವ ಜನರು ನಮಗೆ ಬೇಕು. ஆக அப்படிப்பட்ட கூட்டத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಅಂತ ಗುಂಪನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ನೀವು ಮೊದಲು ಸಿದ್ಧವಾಗಿರಿ. ஆம் அருமையான தேவ ಹೌದು பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಇರುವ ಆತನೇ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னும் சொல்லுகிறார், ಇನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் எந்த இடத்தில் போய் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாலும் ನೀವು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನನ್ನ ನಾಮವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಿಸಿದರೂ ಕೂಡ நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். ನಾನು ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ನನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Exodus chapter 20 verse 24. ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಚನ. ನೀವು ನನ್ನ ಯಜ್ಞ ವೇದಿಯನ್ನು ಮಣ್ಣಿನಿಂದ ಮಾಡಬೇಕು. ನೀವು ಸರ್ವಾಂಗ ಹೋಮ ಮಾಡುವಾಗಲೂ ಸಮಾಧಾನ ಯಜ್ಞ ಮಾಡುವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಕುರಿದನಗಳನ್ನು ಅಂತ ವೇದಿಯಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸಬೇಕು. ನಾನು ನನ್ನ ಹೆಸರನ್ನು ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ಬರಮಾಡುವ ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர் உங்களை தனியே விடுவதில்லை. ನೀವು ಆತನ ನಾಮವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ಆತನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆம் அருமையான தேவ ಹೌದು பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகவே இனிமேல் பலவீனமானவர்களை தேடி போய் சொன்னால் இவர்கள் என்னை எதிர்த்து பேச மாட்டார்கள் என்று அவர்களை தேடி போகாதீர்கள். ಬಲಹೀನರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರೆ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸಿ ಮಾತನಾಡಲು ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಡಿರಿ. தைரியமாக பலமுள்ளவர்களை தேடி போங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಬಲ ಶಕ್ತಿಶಾಲಿಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಿ. என்ன அதிகபட்சம் என்ன பண்ணிடுவாங்க? ಅಧಿಕವಾಗಿ ಅವರು ನಮ್ಗೆ ಏನೇ ಮಾಡುತ್ತಾರೆ? ஒரு அடி அடிப்பாங்களா? ಒಂದು ಏಟು ಹೊಡೆಯುತ್ತಾರಾ? கொஞ்சம் துப்புவாங்களா உங்கள? ಇಲ್ಲ ಉಗುಳುತ್ತಾರಾ? அவ்வளவுதானே? ಅಷ್ಟೇ ತಾನೇ? அல்ல உங்களை ஒரு பொய்க்காரன் என்று சொல்லுவார்களா? ನಿಮ್ಮನ್ನು ಸುಳ್ಳುಗಾರನೆಂದು ಹೇಳುತ್ತಾರಾ? அவ்வளவுதானே? ಅಷ್ಟೇ ತಾನೇ? அது பரவாயில்லை. ಪರವಾಗಿಲ್ಲ. அதற்காக ஆயத்தமாய் போங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸಿದ್ಧವಾಗಿ ಹೋಗಿರಿ. உங்களுக்கு மாலை போட்டு வரவேற்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் ನಿಮಗೆ ಹಾರವನ್ನು ಹಾಕಿ ಬರಮಾಡಿಕೊಡುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂದರೆ அந்த இடத்தில் யாகுவா உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಯಾವ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಿಲ್ಲ. அவர் போன பாதையிலே போக வேண்டும். ಆತನು ಹೋದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಬೇಕು. அப்படி போகும் பொழுது அவர் நம்மோடு கூட வருவார். ಆ ರೀತಿ ಹೋಗುವಾಗ ಆತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது மனுஷர் முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டீர்களானால் ಈಗ ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ನೀವು ನಾಚಿಕೆ ಪಟ್ಟರೆ ஒரு நாளிலே தேவன் உங்களை குறித்தும் வெட்கப்படுவார். ದೇವರು ಒಂದು ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಆತ ನಾಚಿಕೆ ಪಡುವನು. மனுஷர் முன்பாக அவரை தைரியமாக நீங்கள் அறிக்கை பண்ணினீர்களானால் ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಧೈರ್ಯವಾಗಿ ನೀವು ಆತನಿಗೆ ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ அவர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುವನು. யாகுவோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். ಯಾಕೋನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಅವರು ಹೇಳುವಾಗ ನಾನು ಸಂತೋಷಗೊಂಡೆನು. அப்படி அநேகருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற பிள்ளைகளாக யாகோ உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಅನೇಕ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಯಾಕೋ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. தைரியமாக போங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗಿರಿ. தைரியமாக ஜனங்களை கொண்டு வாருங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. இங்கே வந்து அவர்கள் கண்டிப்பாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்கிறார்களோ இல்லையோ ಇಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಲೂ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಸೂಚಕಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ சத்தியத்தை கண்டு கொள்வார்கள். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தியத்தை அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ,
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು. அப்படியானால் அவர்கள் இங்கே வந்து விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். ಹಾಗಿದ್ದರೆ ಅವರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದುವರು. அதற்கு நீங்கள் தான் அழைப்பு கொடுக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ನೀವರಿಗೆ ಆಹ್ವಾನವನ್ನು ಅವರು ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. வீட்டை விட்டு வெளியே போங்கள். ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಿರಿ. ஜனங்களை சந்தியுங்கள். ಜನರನ್ನು ನೋಡಿರಿ. எதிர்ப்படுகிற யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள். ನಿಮಗೆ ಎದುರಿಸುವ ಯಾರನ್ನು ಬೇಕಾದರೂ ஆனால் ಕೇಳಿರಿ. கிறிஸ்தவர்களை மட்டும் பாருங்கள். ಆದರೆ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಿರಿ. மற்றவர்கள் வேண்டாம். ಬೇರೆಯವರು ಬೇಡ. அவர்களிடத்தில் வேலை செய்ய வேற ஆட்கள் உண்டு. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬೇರೆ ಮಂದಿ ಇದ್ದಾರೆ. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு குருடராய் இருக்கிறார்கள். ಕ್ರೈಸ್ತರೆಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರು ಕುರುಡರಾಗಿದ್ದಾರೆ. அவர்களைத்தான் நீங்கள் சந்திக்க வேண்டும். ಅವರಲ್ಲಿ ನೀವು ಕಾಣಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. அவர்களுக்கு மனமகிழ்ச்சி நீங்கள் கொடுக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಅವರ ಮನಸ್ಸಿಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நம்ம இடத்தில் வந்து யார் சத்தியத்தை தெரிந்து கொண்டார்களோ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಯಾರು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೋ அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு போகவே இல்லை. ಅವರು ಎಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. யாரெல்லாம் அரைக்குறையாக இருந்தார்களோ ಯಾರೆಲ್ಲ ಅಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿದ್ದರೋ அவர்கள் தான் விட்டு போனார்கள். ಅವರೇ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರುವರು. பாக்கி எல்லாரும் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ಉಳಿದವರು ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಜೊತೆಲೇ ಇದ್ದಾರೆ. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ பயணம். ಇದು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 15 ವರ್ಷದ இந்த ಪ್ರಯಾಣವಾಗಿದೆ. 15 வருடங்களாக யாகோவா நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டு ಈ வருகிறார். 15 ವರ್ಷದಿಂದ ಯಾಹೋವ ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. இனியும் நடத்துவார். ಇನ್ನು ಮೇಲೂ ನಡೆಸುವನು. ஜெபிக்கலாமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. Father, we praise and thank you for this wonderful time and thank you for being with us in this moment, Father. And we believe with all our heart you spoke to us through your word, Father, and revealed yourself to us. தேவரீர் உம்முடைய வார்த்தையினால் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை அறிந்தவர்களாய் உம்மை அறியாத மற்ற ஜனங்களுக்கு சொல்லும்படியாக எங்களை பலப்படுத்தும். Father, strengthen us that we may go out and tell the people who do not know you and enable us to give them the understanding to. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதித்தார்கள். Father, bless everyone individually and as family wise. வர முடியாமல் போன பிள்ளைகளை நினைக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடத்திலே உம்முடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். We pray for the people who could not make it today, wherever they are. Bless them, Father. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசிஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹalleluya.